டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கடைசி இலை என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே பெண்மணி ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் வசதியானவர். தனது குடும்பத்திலுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தவர். திடீரென அவர் நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டதும் அவருக்கு தான் இறந்து விடுவேன் என்றொரு எண்ணம் அவருடைய மனதில் தோன்றியது. அதனால் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது அந்த வைத்தியர்கள் கொடுக்கின்ற அந்த மருந்துகளை கூட அவர் ஒரு நம்பிக்கை இல்லாமலே அவற்றை உண்டு கொண்டிருந்தார். அவர் அந்த வைத்தியசாலை கட்டிலே இருந்து பார்க்கும்போது, அந்த ஜன்னல் ஓரமாக பார்க்கும்போது ஒரு மரம் ஒன்று, பட்ட மரம் ஒன்று இருந்தது. அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. அவற்றை பார்த்து பார்த்து இந்த இலைகள் உதிர்வது போல நானும் ஒரு நாளைக்கு உதிர்ந்து விடுவேன், இறந்து விடுவேன் என்று சொல்லி அவர் சரியான மன அழுத்தத்துக்குள் ஆளாகி இருந்தார். அப்பொழுது அவருடன் அங்கே அவரை பராமரித்து கொண்டிருந்த தாதிய உத்தியோகத்தர் அவருக்கு எவ்வளவு ஆறுதல்களை சொல்லியும் கூட அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ, நாளைக்கு ஒரு நாளும் இந்த இலைகள் உதிருது, கடைசியில் உதிரேக்க நானும் இறந்து விடுவேன் என்று சொல்லி அவர் மிகவும் மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் அவருடைய வீட்டுக்காரர்கள், பிள்ளைகள், கணவன் வரும்போது கூட அவர்களுடன் மகிழ்ச்சியாக கதைக்க மாட்டார். ஐயோ, நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அவர் எந்த நேரமும் அந்த தன்னுடைய மரணத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். ஆகவே கடைசி அந்த மரத்திலே 3 இலைகள் இருந்தது. 3ல் இருக்கும்போது சொல்கின்றா, ஐயோ, நாளைக்கு, நாளன்றைக்கு, அடுத்த நாளைக்கு நான் இறந்து விடுவேன். இந்த இலை உதிரும் போது, கடைசி இலை உதிரும் போது நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் மிகவும் வேதனையோடு இருந்ததை பார்த்து கொண்டிருந்த அந்த தாதிய உத்தியோகத்தர் அந்த கடைசி நாள், ஆனால் அந்த 3 நாள் கடந்தும் அந்த இலை உதிரவில்லை. ஆகவே அவருடைய மனதிலே ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டது. இந்த இலை உதிரல்ல, கடைசி இலை, ஆகவே நானும் இன்னும் கொஞ்ச காலம் உயிர் வாழலாம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் அந்த வைத்தியர்கள் கொடுத்த மருந்துகளை வேண்டி அருந்துகின்றார். வீட்டிலிருந்து பிள்ளைகள், கணவன், உறவினர்கள் வரும்போது சந்தோஷமாக அவர்களுடன் கதைக்கின்றார். ஆகவே இவர் ஒரு கிழமை முடிவில் இவர் மீண்டும் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டார். இந்த கடைசி நாள் இவர் வீட்டுக்கு போகிற நேரம் அந்த தாதிய உத்தியோகத்தர் இவரை கூட்டி கொண்டு போய் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்து அந்த இலையை அவருடைய கையில் கொடுக்கின்றார். கொடுத்த போது அந்த இலை ஒரு நூலினால் செய்யப்பட்ட இலையாக இருக்கின்ற, ஒரு துணியினால் செய்யப்பட்ட இலை. அப்பொழுது அவர் சொல்கின்றார், அந்த தாதிய உத்தியோகத்தர், நீங்கள் கடைசியிலை உதிரும் போது நீங்கள் இறந்து விடுவேன் என்று மிகவும் கவலையோடு இருந்தபடியால் நான் 2 இலை இருக்கின்ற வேளையிலே ஒரு ஓவியனை கூப்பிட்டு இவ்வாறு ஒரு இலையை வரைந்து அழகாக பச்சை தீட்டி அந்த மரத்திலே நான் பொருத்தி இருந்தேன். ஆகவே அந்த இலை உதிராததால் உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையில் நீங்கள் மருந்தை வடிவாக குடித்து எல்லோருடனும் சந்தோஷமாக இருந்தீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் வந்தது. ஆகவே உங்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக நான் அதை செய்தேன் என்று சொல்லி கூறுகின்றார். அப்போதுதான் அந்த பெண்மணி உணர்ந்து கொண்டால் தன்னுடைய நம்பிக்கை ஈனம்தான் தன்னுடைய வருத்தத்தை கூடுவதற்கு காரணமாக இருந்தது என்று. ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் அப்படித்தான். எங்களுடைய சில நம்பிக்கை இல்லாத தனங்கள் எங்களுடைய இயலாமையை கூடுதலாக வெளிப்படுத்தி அது எங்களை கொண்டு போய் ஒரு மீள முடியாத அளவுக்கு எங்களை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். ஆகவே நாங்கள் எதற்கும் நம்பிக்கையுடன் செயற்படுவதன் ஊடாக நாங்கள் சுகதேவிகளாக வாழ்வது மட்டுமல்லாமல் எங்களுடைய எல்லா காரியங்களையும் சாதித்து வாழ்வில் உயர முடியும் என்று கூறி, நம்பிக்கை என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்துங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்று கூறி, அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.